ஹலோ டெட்ஸரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூவோட வந்திருக்கேன்னா திரு மாணிக்கம். இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி சாரு, அப்புறம் பாரதி ராஜா சாரு, அப்புறம் அனன்யா மேடம், அப்புறம் நாசர் சார், இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த 2024 ரிலீஸ் ஆன படத்திலேயே எனக்கு மிகவும் மனசை கவர்ந்த படமா இருந்துச்சு. அதனாலதான் இந்த படத்தோட ரிவ்யூ போடனே வந்திருக்கேன். ஏன்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஜினி சார் கூட இந்த படத்தை பத்தி வாழ்த்தி சொல்லியிருந்தாரு. அதனால இந்த படம் பார்த்து இன்னைக்கு கண்டிப்பா ரிவ்யூவே சொல்லணும்னு வந்திருக்கேன். படத்தோட கதைக்குள்ள போலாங்க. அதாவது இந்த படத்தோட கதையோட நாயகனா இருக்கிற சமுத்திரக்கனி சார் லாட்டரி சீட் வச்சு நடத்திட்டு இருக்காருங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம், ஒரு மனைவி, குழந்தைகள்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி அவர் பல போட்டிட்டு இருக்கிறப்போ ஒரு ஒரு காலத்துல ஒரு டைம்ல இவர் பாரதி ராஜா சார் அவர்கிட்ட லாட்டரி சீட் வாங்க வராரு. லாட்டரி சீட் வாங்க வரப்ப அவர்கிட்ட கையில இருந்த காசு தவறி போயிருது, மிஸ் பண்ணிடுறாரு. மிஸ் ஆனனே இவர் என்ன பண்றாரு, சமுத்திரக்கனி சார், ஐயா உங்ககிட்ட காசு மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சீட்டை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சீட்டை கொடுத்துறேங்கிறாரு. ஆனா இவர் வேணாம், நான் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இவர் கிளம்பிடுறாரு. அப்படி போனப்போ ஒரு கட்டத்துல அந்த லாட்டரி நம்பருக்கு 1.5 கோடி ரூபாய் பரிசு விழுது. அடடே, என்னடா 1.5 கோடி ரூபாய் பரிசு விழுந்துருச்சேன்னு சமுத்திரக்கனி சாருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே விலை போகாத டிக்கெட்டை எதுக்கு வச்சு நீங்க தனக்கு தானே சேருன்னு நினைக்காம அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த லாட்டரி சீட்டை அவர் தானே எடுத்தாரு, காசு கொடுக்காட்டி பரவாயில்ல, அவருக்கு தான் சேர வேணும்னு. அதனால அவரோட கஷ்ட சூழ்நிலையை புரிஞ்சுட்டு 1.5 கோடி ரூபாய் லாட்டரி சீட்டை திருப்பி கொடுக்க போறாருங்க. இதுதான் படத்தோட கதை. அதாவது படத்தோட கதை பாத்தீங்கன்னா இது மலையாள படம் பம்பர் படம்னு ஒண்ணு மலையாளத்துல ரிலீஸ் ஆச்சு போன வருஷம். அதே பாணியிலேயே இருக்குது. இருந்தாலும் இதோட திரைக்கதையில ரொம்ப ரொம்ப மாற்றம்லாம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா இவரோட சமுத்திரக்கனி சாரோட ஃபேமிலி அவங்க பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் பரிசு விழுந்துருச்சுன்னு அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏப்பா உனக்கு உன்னோடதான், நீதான் உங்ககிட்ட தான் போனியே ஆகலையே, அவர் வாங்கிட்டே போலியே காசு கொடுத்து, நீ எதுக்கு அதை கொடுக்குற, நம்மளுக்கு என்ன சரி, நம்ம குடும்ப சூழ்நிலை இருக்குது, நான் கடன் 4 லட்சம் ரூபாய் வாங்கி வச்சிருக்கேன், பிள்ளைக்கு பேச்சு வராது, அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும், இத்தனை கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன்னு ஒரு இதுவும் இன்னொரு மாமாவா வர இளவரசு சாரும் அதுக்கு தகுந்த நடிப்பு நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. மெயினா கேரக்டரை பாத்தீங்கன்னா பாரதிராஜா சார் வர இடத்துல எல்லாம் கண்ணில் தண்ணி வர வைக்கிற மாதிரி அப்படியே ஒவ்வொரு அவர் சீரன் நடிக்கிறப்பவும் நமக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படியே அவரோட ஒரு 70-80 வயசு மனசு எப்படி நடக்க முடியுமோ நடிக்க முடியுமோ அவ்வளவு ஒரு பர்ஃபார்மன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பையன் தூக்கிட்டு வருவார் பாருங்க, நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க. இந்த ஒரு 80 வயசுல அப்படியே தலைவாடிட்டு நடந்துட்டு வரப்ப எனக்கு உண்மையாலுமே பாராட்டத்தக்க வகையில தான் அமைஞ்சது. அப்புறம் படத்தோட பிளாஷ்பேக்ல ஒரு கதை சொல்லுவாங்க. நான் சமுத்திரக்கனி சார் ஏன் அவ்வளவு நேர்மையா இருக்கிறவங்களுக்கு நான் அவரோட வாழ்க்கையில ஒரு நடந்திருக்கும். அதுல நாசர் சாரும் இருப்பாரு. அந்த காட்சி நாசர் சார் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில கிளைமேக்ஸ் முந்தின காட்சிகளை கொஞ்சம் தூரம் வந்துட்டு போனாலும் ரொம்ப அருமையா பண்ணிருப்பாருங்க. அந்த கேரக்டர் வலுவான கேரக்டரா நின்றுச்சு. மனசுக்கு அந்த சமுத்திரக்கனி சார் ஏன் இவ்வளவு நேர்மையா இருக்காரு, ஏன் அந்த உழுகாத வாங்காத லாட்டரி டிக்கெட்டை ஏன் போய் திருப்பி கொடுக்க போறான்னு தோன்ற அளவுக்கு படத்துல அந்த நேர்மையை நாசர் சார் மூலமா தான் வரும். நீங்க பார்த்த படத்துல கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் படத்தோட டைரக்டர் நந்தா பெரியசாமி சார் உண்மையாலுமே அவரை பாராட்டியே ஆகணும். நல்ல சிறந்த இயக்குனர். படத்தோட கதையை பழைய கதையா இருந்தாலும் இதுல திரைக்கதையில மாற்றத்தை கொண்டு கொஞ்சம் விறுவிறுன்னு கூட்டிட்டு போயிருப்பாங்க. படத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு யானை காட்சிகள்லாம் வரும். அப்புறம் கொஞ்சம் பரபரப்பாவே இருக்கும். அப்புறம் இடையில தம்பிராமையா சார் வேற இடையில இவருக்கு காமெடிக்கு கொஞ்சம் விட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் இரிட்டேட் மாதிரி தெரிஞ்சது. மற்றபடி படத்தை பாக்குறப்போ இந்த வருஷத்தோட தலை சிறந்த படமா இருக்குங்க. அதாவது உணர்வு பூர்வமான படம். இந்த படத்தை எல்லாரும் குடும்பத்தோட பாருங்க.